இந்த திரைப்படம் மதுரையில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் டைரக்டர் படமாக்கியிருக்காரு. ஜாதிக்காக பெத்த மகளையே தாய் தந்தை கொன்ன கதை தான் இந்த திரைப்படம். அதாவது மதுரையில் நடந்த உண்மை சம்பவம். இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன சொன்னாங்க, இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொலி இந்த வாரம் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் திவ்யா படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படத்துல அப்படி என்ன டைரக்டர் சொல்லிட்டாரு? ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு ரைட்டர் அண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரே இந்த படத்தோட கதாநாயகன் தான் RJP. இந்த திரைப்படத்தில் அவர் புதுசாக என்ன சொன்னார், இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் RJP, கேத்தி, சிபி, ஜிவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் திவ்யா. இந்த திரைப்படம் நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு தோணுச்சு, ஆனால் கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தால் நான் பார்க்க தவறிட்டேன். ஆனால் இந்த திரைப்படத்தை நான் ஏன் 5 நாள் ஆகியும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் மனசில் ஊற்றினே இருக்குது. ஆமாங்க, அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் என்னன்னா, மதுரையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் டைரக்டர் படம் பிடிச்சிருக்காரு. அதாவது இந்த மதுரையில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் டைரக்டர் படமாக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் காலேஜில் படிச்சுருக்காங்க. கதாநாயகி ஒரு வசதி உள்ள குடும்பம், ஜாதி வெறி பிடிச்சவர், தாய் தந்தை 2 பேருமே. கதாநாயகன் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை, ஒரு தாத்தாவால் வளர்க்கப்படும் ஒரு கதாநாயகன். அதாவது அம்மா அப்பாலாம் இருக்காங்க, சின்ன வயசுல இழந்துட்டாரு. கதாநாயகனை தாத்தா தான் வளர்க்குறாரு. அவரோட ஜாதி என்னன்னா, நம்ம இந்த சாவுக்கு தப்பு அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ஜாதியில் பிறந்தவர். அதாவது சாவுக்கு மோளம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாவுக்கு மோளம் அடிக்கிற கதாநாயகனோட ஜாதி தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஏன் நான் ஜாதியை பற்றி இந்த அளவு சொல்கிறேன்னா, இந்த திரைப்படத்தில் கதாநாயகி யூஸ்வலாக 2 பேரும் ஃபஸ்ட்டு சண்டை போடுற மாதிரி வருவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு எப்படி அவங்க மனசுக்குள்ள காதல் உள்ள மனசில் பூந்தே தெரியாது. அந்த அளவுக்கு 2 பேரோட காதல் ரொம்ப அழகாக டீப்பாக இருக்கும். யூஸ்வலாக காதலிப்பாங்க பாருங்க, அவங்கள மாதிரி செல்ஃபோனில் பேசிக்கிட்டு கடலை போடுறது, அந்த வேலையெல்லாம் இல்லாமல் நீ ஒரு நல்ல காலேஜை படித்து முடி, நீ ஒரு நல்ல வேலைக்கு போ, நீ நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் அப்போ தான் நான் உன்னை பற்றி நான் பேச முடியும் அப்படின்னு கதாநாயகி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வார். அந்த மாதிரி தான் திரைப்படம். அந்த அளவுக்கு காதலிப்பாங்க. ஆனால் இவங்க காதலிக்கிற விஷயம் கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் 2 பேருமே பார்ப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா பார்த்துறாரு. அவங்க அப்பா பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு படிக்க அமிச்சா காதலிக்கிறா, ஊரை சுற்றுறான் அப்படின்றாங்க. இது சரிப்பட்டு வராது, நம்ம உடனடியாக இவர் கல்யாணம் பண்ணிடணும் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணுறாங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாரு கதாநாயகிக்கு. கதாநாயகி ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு சொல்லி கதாநாயகி துடிக்கிறான், வேதனைப்பட்டு பேசுகிறான். நீ அங்கே இருக்கவாளா, நீ ஓடி வந்துரு அப்படின்றான். 2 பேரும் ஓடி போகணுன்னு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க ஓடி போனாங்களா இல்லையா, கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் வாழ்ந்தாங்களா இல்லையா? இந்த திரைப்படத்தில் ஜாதியை ஜெயிச்சுதா, காதல் ஜெயிச்சுதா? இதுதான் இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக பார்த்துருக்காரு, ரொம்ப அழகாக. 2வது இந்த படம் நான் ஏன் சொல்கிறேன்னா, 22 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு புதுமையான காதல் கதை இந்த திரைப்படம் திவ்யா. ஏன்னா 22 நாள் நம்ம எந்த திரைப்படம் எடுக்கலாம், 22 நாளில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க கதாநாயகன். ஏன்னா இந்த திரைப்படத்தில் எந்தெந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காரு. எந்த இடத்துல கொடுக்கக்கூடாதோ அது எதுவுமே கொடுக்கல. ஒரு குண்டு ஊசி ஊந்தா கூட சப்புன்னு சவுண்டு வர மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அமைதியான மூமெண்ட்டாக தான் எடுத்திருக்காரு, நேச்சுரலாக எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த திரைப்படத்தில் எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான், யாருமே இது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆல் பர்சன்ட் இல்லை. ஏன்னா கதாநாயகியும் நியூ பர்சன்ட் தான், கதாநாயகனும் அதே தான். ஸோ திரைப்படத்தில் கூட வர சப்போர்ட்டிங் கேரக்டர் ஃப்ரெண்ட் ரோல் வரும்.
ஓகேங்களா. அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லா நேச்சுரல், நல்லா அழகாக நடிக்க வச்சுருக்காங்க. கதாநாயகியோட அம்மா கேரக்டரும் அவங்க கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், இது யாருமே வந்து சொல்லி கொடுத்து ஆக்டிங் பண்ண மாதிரி இருக்காது. அந்த மதுரையில் நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. அந்த கிராமத்தில் உண்மையிலே நடந்தால் எப்படி இருக்குமோ அதை அழகாக நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்தா எப்படி வந்து ஜனங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். ஆனால் இப்படி ஒரு ஜாதி வெறிக்காக பெத்த பொண்ணுங்களே வந்து கொலை பண்ணுவாங்களா? ஆணவ கொலை பண்ணுவாங்களா? கிளைமேக்ஸ் இந்த திரைப்படத்தில் வந்து புதுமையான கிளைமேக்ஸுங்க. இந்த திரைப்படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கதாநாயகி நல்லா பண்ணியிருக்காங்க. கதாநாயகி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு சொல்லும்படி கதாநாயகி நடிக்கலை. போர்ஷன்ஸ் இருந்தது, அந்தளவுக்கு நல்லா நடிக்கலை. ஆனால் செகண்ட் ஹாஃப் இந்த படத்தில் வந்து கதாநாயகி நல்லாவே நடிப்பு நடிச்சிருக்காங்க. கதாநாயகன் ஆரம்பத்துலேருந்தே எப்படி நடித்தாரோ அப்படியே நல்லா அழகாக நடிச்சிருக்காரு. கதாநாயகனுக்கு கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஒரு படம் பண்ணுவார், தொடர்ந்து அவர் ஜெயிப்பார். இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் யாராக இருந்தாலும் வந்து அழுதுருவாங்க. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ். திவ்யா அழுதுருவாங்க யாராக இருந்தாலும். காதல் அதாவது என்னைக்குமே வந்து காதலர்களுக்கு ஜாதி இல்லை, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஜாதி இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குன்னா நம்மளை சுற்றி இருக்கும் வாழ்கிற சொந்தக்காரங்க, அம்மா அப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜாதி வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா காதல்லாம் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி மகாகவி பாரதியாரே வந்து சொல்லியிருக்காரு. ஜாதிகளை ஒழிக்கணும்னா காதல் செய்யணும்ன்ட்டு. அதாவது நல்லவங்களை காதல் செய்யணும், கெட்டவங்களை காதல் செய்யக்கூடாது. ஓகேங்களா. இவங்க 2 பேரும் ஜாதி என்னங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லா ஜாதியும் ஒன்று தான். ஒரு பொண்ணு மனசில் ஒரு காதல் வந்து ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து பர்சனாலிட்டி பார்க்க மாட்டாங்க, எந்த ஜாப்ல இருக்காங்க பார்க்க மாட்டாங்க, நல்ல மனசு இருக்கா மட்டும்தான் பார்ப்பாங்க பொண்ணுங்க. ஏன்னா பொண்ணுங்களோட இதயத்தில் ஒரு காதலை வந்து அவ்வளோ சுலுவாக இடம் பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா பெண்களோட இது அந்த மாதிரி ஒரு மென்மையான மனசு. அப்படிப்பட்ட மனசில் காதல் வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் மாறாது. இந்த திரைப்படத்தில் கடைசி வரைக்கும் காதலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் ஜெயிச்சு தான் இல்லையா. காதல் அதாவது காதலர்கள் மரணம் அடையலாம், காதலுக்கு மரணம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மொழி ஏன் கருத்து இது. திருப்பியும் சொல்றேன், காதலர்கள் அழிவு இருக்கு. அதாவது காதலிக்கிறவங்களுக்கு அழிவு ஒன்றா இருக்கலாம், ஆனால் காதலுக்கு அழிவு இல்லை. இந்த திரைப்படத்தை ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. திவ்யா படத்தில் 22 நாளில் ஒரு அழகான முறையில் படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல பிரமாதமான படம் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி திரைப்படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் புதுசாக வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை எல்லார் காதலர்களும் காதலிங்க இந்த திரைப்படத்தை, முக்கியமாக இந்த திரைப்படத்தை ஜாதி வெறி பிடிச்ச பேரண்ட்ஸ், அதாவது பெற்றவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம், காதல் காவியம் திவ்யா.